எது வேணும்னாலும் ஜீ5 ஆப்ல இருக்கு. ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இலவசமா பாருங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும். ஏய் என்னங்கய்யா? போய் அந்த பொண்ண கௌர என் ரூமுக்கு பால் எடுத்துட்டு வர சொல்லு போ. ஐயா அது உங்க அண்ணி. தெரியும் தெரியும், சொன்னதை மட்டும் செய் போ. பால் கேட்டிங்களே, இந்தாங்க. என்னது? எடுங்க கைய. ஏய் நீ ரொம்ப அழகா இருக்க. மரியாதையா பேசு. உண்மையை சொன்ன கௌர், அதுக்கே கோவப்படுற? உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போவே உன் கைய பிடிச்சி என் ஆசைய வெளிப்படுத்தின, மறந்துட்டியா? அன்னைக்குதான் சாரி கேட்டியே, தெரியாம தான் கைய பிடிச்சி இழுத்தேன்னு. ஆனா இன்னைக்குதான் உன்னோட கேவலமான புத்தி தெரியுது. விடு. உன்னை விடுறதுக்காகவா பிடிச்சிருக்கேன்? தோற்றத்துக்காக தான் பிடிச்சிருக்கேன். என்ன விடு, இல்லனா உங்க அண்ணா கிட்ட சொல்லிடுவேண்டா. என் அண்ணன்ட்ட இல்ல, அந்த ஆண்டவன் கிட்ட சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு நீ வேணும். நான் அடைஞ்ச தீருவேன், விட மாட்டேன். ஏய். ஏய். இல்ல. ஏய். ஏய். கௌர். இல்ல. ஏய். ஓடாத. இல்ல. ஏய். ஆண்டி 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 ஆண்டி, உங்க பையன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அவனை கேளுங்க. அவனை பாருங்க ஆண்டி, அவன் வரான் ஆண்டி. என்னை காப்பாத்துங்க ஆண்டி. ஏய் வாய மூடு. என் பையனை பத்தி என்கிட்டே வந்து தப்பு தப்பா சொல்றியா? வாய மூடு. கௌர், என்னங்க? என்ன? உங்க தம்பி இல்ல, உங்க தம்பி என்கிட்ட சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குங்க. மா, சோட்டு, என்ன நடக்குதுங்க? பிரசாந்த், சோட்டு ரூமுக்கு இவ எதுக்கு போனா? அதுவும் பால் எடுத்துக்கிட்டு. அதான் அசிங்கப்பட்டு நிக்கிறா. ஐயோ ஆண்டி, இவர் எடுத்துட்டு வர சொன்னதா விஜய் தான் சொன்னான். அதான் போனேன். வேலைக்காரி சொன்னா சனா கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? நீ எதுக்கு போன? அவனை மயக்கணும் தானே போன. ஐயோ ஆண்டி, நீங்களும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே? ஏய் மா, கொஞ்சம் சும்மா இருக்கியா? உள்ள போனி. உள்ள போன்னு சொல்றேன்ல, போ. சோட்டு, வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கியே, வெக்கமா இல்ல உனக்கு? வேணாம் பிரசாந்த், கௌரு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாத. ஓ அப்படியா? எங்க கௌரவமா வாழ முடியுமோ அங்க போடா. விட்டு விட்டு வெளியே போ. டேய் பிரசாந்த், அவன் உன் தம்பிடா. மா, உன்னை நான் உள்ள போ சொன்னல, போ உள்ள. இவனை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். பிரசாந்த், ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. ஐயோ, உங்கிறதுக்கு முன்னாடி மரியாதை வெளில போயிடு.